போய் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள உள்ள விட. ஆமாங்க. அப்ப வெளியில வராத வீட்லயே இருந்துடலாம். என்னங்க நான் என்ன கேட்கிறேன், எம்ஜிஆருக்கு இல்லாத பிரச்சனையா இவருக்கு வந்துடும். எம்ஜிஆர் வந்து ராத்திரி 8 மணிக்கு ஒரு மீட்டிங்க்கு வராரு ஒரு ஊர்ல சொல்லுவாங்க. விடிய காலத்துல 3 மணிக்கு போவார். ஆனால் அந்த 8 மணிக்கு வரேன்னு சொன்ன போது இருந்த கூட்டம் ஒருத்தர் கூட கலையாம 3 மணி வரைக்கும் இருக்கும். அது வேற. அன்றைக்கு இருந்த நடிகர்களுடைய புகழ் வேற. இன்னைக்கு நாமளே பூஸ்ட் பண்ணிக்கிறோம். எந்த நடிகனைய இது வரைக்கும் நான் கேட்குறேன், என்னை விட புதுசாக சேர்ந்த நடிகராகட்டும் யாராவது ஒருத்தர் தன் செல்ஃபோன் நம்பரை கொடுப்பாரா? நான் கொடுக்குறேன் இல்லை என் செல்ஃபோன் நம்பரை. முந்தா நேற்று கூட ஒரு மீட்டிங் 2500 பேர் இருந்தாங்க. இதுதான் என் நம்பர். எதுக்காக நம்பர் கொடுக்குறோம்? உடனே அந்த நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? கிடையாது. ஆனால் திடீர்னு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, சார் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்களா சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன்? நம்ம மினிஸ்டர் மாசுக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளோதான் பண்ண போகிறோம். நீ நம்பர் கொடுத்து பாருங்க, உடனே எல்லாரும் 1,00,000 பேர் ஃபோன் பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எதுக்கும் நம்மகிட்ட பேசிக்கிட்டு விஜயே நம்பர் கொடுத்தா கூட, பார்த்தியா விஜய் நம்பர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான், ஆட்டோகிராஃப் மாதிரி தான். உடனே ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்க? அதெல்லாம் சும்மா.